வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை உள்ள வார பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் கதவை தட்டிட்டு உள்ளே வந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன நடக்கும்னா, இந்த தொல்லைகள் எல்லாம் சொல்லுவாங்களே சூரியனை கண்ட பனி போல் விலகியதுன்னு, அது மாதிரி விலக தொடங்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிபி, சுகர், இந்த மாதிரி பிரச்சனைகள், இவங்கள்லாம் ரொம்பவும் நிதானமாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். சில நேரங்களில் மெடிக்கல் ஷெப் ரிக்வயர்ட்னா அதை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தெளிவு பிறக்கும். என்ன கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், எனக்கு இருக்கிற பிரச்சனையில் நான் வெளில வரணும், அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது உங்களுடைய ஹெல்த்து மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், நான் செய்ய போகிற மூவ் கரெக்டாக இருக்கா, ரைட் டைரெக்ஷனில் இருக்கா, எஸ் ரைட் டைரெக்ஷனில் இருக்கா. அந்த மாதிரி நல்ல விடையை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைவதால் ஒரு நல்ல மாற்றம், அதனால் மனதில் நல்ல உற்சாகம், இதையெல்லாம் தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய, தடைகளை நீக்கக்கூடிய நல்ல வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.